எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று நரசிம்மர் ஜெயந்தி. இன்று நரசிம்மரை பற்றியும் நரசிம்மரை வழிபடுவதால் ஏற்படும் நன்மை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். நாம் நம்பிக்கையோட உண்மையான பக்தியோட இறைவனை அழைத்தால் சிறிதும் தாமதிக்காமல் வந்து அருள் செய்பவர் தான் நரசிம்மர். பிரதோஷ நாட்களில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நரசிம்மர் ஸ்லோகங்களை சொல்லி விளக்கேற்றி பானகம் நைவேத்தியம் செய்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நரசிம்மரின் ருண விமோச்சன சோஸ்திரம் ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும்போது கடன் தொல்லையும் தீரும். தினந்தோறும் நெய் விளக்கேற்றி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு வரும்போது எதிரி தொல்லைகள் நீங்கும், அதோட நினைச்ச காரியமும் நடக்கும். நரசிம்மருக்கு மிகவும் பிடித்தமானது பானகம், சர்க்கரை பொங்கல். நரசிம்மருக்கு பல வடிவங்கள் இருக்குது. அதில் நாம் வழிபடுறது மிக முக்கியமான 9 வடிவங்கள். அது என்னென்னா, 1 உக்ர நரசிம்மர், 2 யோக நரசிம்மர், 3 லக்ஷ்மி நரசிம்மர், 4 சுதர்சன நரசிம்மர், 5 அகோர நரசிம்மர், 6 விளம்ப நரசிம்மர், 7 வீர நரசிம்மர், 8 குரோத நரசிம்மர், 9 கோப நரசிம்மர். இப்படி 9 வடிவங்களில் நாம் வழிபடுறோம். எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் சுதர்சன சக்கரம் இருக்கும். அதில் பின்பக்கம் நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மரை அந்த கோவிலுக்கு போகும்போதெல்லாம் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு. நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அந்த சுதர்சன சக்கரத்தை சுற்றி வர்றது ரொம்ப நல்லது. தினம் நரசிம்மர் ஜெயந்தியாக இருக்கிறதுனால பானகம், சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து நரசிம்மரை வழிபடுவது மிகவும் சிறந்தது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.